أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا فضل الله عليك ورحمته لهمت طائفة منهم أن يضلوك وما يضلون إلا أنفسهم وما يضرونك من شيء وأنزل الله عليك الكتاب والحكمة وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 331வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 110, 111, 112 மூன்று வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா பாவம் செய்தவர்களிலேயே சிறந்தவர்கள், அந்த பாவத்திற்காக வேண்டி உடனேயே தௌபா கேட்குறவங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. ஒருத்தர் திருடிட்டாரு, திருடனவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதுக்கு மத்திய இடையில அந்த திருடனவர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னங்க? திருடுனதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுங்க? பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் அடிப்படையாக சொன்னான். ஒமை யஅமல் ஸூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு ثم يستغفر الله يجد الله غفورا رحيما. பாவத்தை செஞ்சிட்டீங்களா, பாவத்தை செஞ்ச உடனே யார்கிட்ட மன்னிப்பு கேளுங்க? அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளு. அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அல்லாஹு தஆலாவை மன்னிக்க கூடியவனாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, அல்லாஹு தஆலாவை மன்னிக்க கூடியவனாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். பாவம் செஞ்சவன அந்த பாவம் செஞ்ச மனுஷனுக்கு தௌபா செய்யணுங்கிற சிந்தனையை போடுறது யாருங்க? அல்லாஹ். சிந்தனையை போட்ட அல்லாஹு தஆலா திரும்பவும் அவனுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்றான். நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா உடனே என்ன செய்வேன்? நான் மன்னிச்சிருவேன். என்ன செய்யற அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிறான். ஷிர்க்கை தவிர உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் யார் மன்னிக்கிறான்? அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கிற மனுஷனை பார்த்து அல்லாஹு தஆலா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. காணா போன ஒட்டகத்தை கிடைச்ச ஒரு மனுஷன் எவ்வளவு பேரின்பப்படுவானோ அதை விட பல நூறு மடங்கு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சந்தோஷப்படுறான். அப்ப மனித வாழ்க்கையில பாவம்ங்கிறது இயற்கையானது, அது நடக்கக்கூடியது. அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னோம்னா உடனே என்ன செய்யணுங்க? உடனே என்ன செய்யணும்? தௌபா செஞ்சிடணும். தௌபா செஞ்சிட்டோம்னா அந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? விடுபட்டவர்களாக ஆகிருவோம். நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்து வர்றப்ப செஞ்சுக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா எந்த சூழ்நிலையிலையுமே இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான காரியமே என்னது கிடையவே கிடையாது. அப்போ அல்லாஹு தஆலா இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதன் அந்த நேரத்தில் எப்படி தௌபா செய்யணுங்கிறதை பற்றி உண்டான நிறைய விளக்கத்தை என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இப்போ
பாவம் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறதே விளங்கணுமா இல்லைங்களா? பாவமான காரியம் அப்படிங்கிறது என்னங்கிறதே விளங்கணும். திருடுறது, ஜினா செய்யறது, பொய் சொல்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பாகம். இன்னும் ஒரு அடிப்படையான பாவம் என்னங்க? அல்லாஹு தாலா செய்ய சொன்னதை விடுறது ஒரு பாவமா, அல்லது அல்லாஹு தாலா செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யறது என்னதுங்க பாவமா? இதுல இந்த பாவத்துல எது உயர்வான பாவம்டா? அல்லாஹு தாலா செய்ய சொன்னதை விடுறதுங்கிறது பெரிய பாவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யணும்னு செஞ்ச அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பார்த்து சொன்னா, நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன்னா. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னதை விடுறது பெரிய பாவம். தடுத்ததை செய்யறதை விடவும் செய்ய சொன்னதை விடுறதுங்கிறது என்னதுங்க பெரிய பாவம். உறுப்புகளால் செய்யற பாவம் பெருசா, ஒரு மனிதனுடைய கல்பால் செய்யற பாவம் பெருசாண்டா? எதுதான் பெருசு? கல்பால செய்யற பாவம் தான் என்னதுங்க பெருசு. அந்த கல்பால் செய்யற பாவங்கள் முனாஃபிகீன்கள்ட்ட அதிகமா இருந்ததுனால தான் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல குர்ஆன் ஷரீஃப்ல முனாஃபிகீன்களை பத்தி, யூதர்களை பத்தி என்ன செய்யறாங்க சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். வெளிரங்கத்துல தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா அமலும் செய்யறோம். ஆனா கல்புல ஒரு மனுஷனுக்கு அடுத்த மனிதரை பற்றி உண்டான கெட்ட எண்ணமும், கெட்ட சிந்தனையும், பொறாமையும், பெருமையும் இருந்துச்சுன்னா என்னங்க, வெளிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய பாவத்தை விட இந்த பாவம் என்னதுங்க ரொம்ப ஆபத்தானதுங்க. என்னதுங்க ஆபத்தானது. மோசமானதுங்கிற வார்த்தையை சொல்றதை விட ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது எப்ப வேணாலும் மனுஷன் என்ன செய்யுங்க தாக்கும். என்னங்க, டேக் டைவர்ஷன் எழுதி வச்சிருக்கிறான். ரோட்ல போயிட்டு இருக்கிறான், நேஷனல் ஹைவேல என்ன எழுதி வச்சிருக்கிறான், டேக் டைவர்ஷன். இல்லது இது விபத்து பகுதி, இது ஆபத்தான பகுதி, இந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாகனத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு என்ன செய்யுங்க, பயணம் செய்யுங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறானா இல்லையா? அப்ப ஆபத்து அப்படிங்கிறது ரொம்ப விவகாரமானது, விபரீதமானதுங்கிறத ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் என்னதுங்க சிகப்பு போர்டுல வெள்ளை எழுத்துக்களால் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஒரு மனிதனுடைய உறுப்புகளால செய்யப்படுற பாவத்தை விடவும் கல்பால் செய்யப்படுகிற பாவம் என்னங்க ரொம்ப ஆபத்தானது. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் சொன்னோம்னா, நான் எந்த பாவமும் செய்யலையே, நான் தொழுகிறேன், கடைக்கு போறேன், வர்றேன், நான் என்ன கல்பால என்ற அப்பப்ப எண்ணக்கூடிய சில பொறாமைகளும், அசதுகளும், பேராசைகளும் யாருக்கு பிடிக்காது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அப்ப வெளிரங்கத்துல ஒரு மது குடிக்கிறவனும், சிதா செய்யறவனும், பொய் சொல்றவரை விடவும் இவர் என்ன வாராரு, மோசமானவரா மாறிடுறார். சொல்றது புரியுதுங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்ஜா செய்யுங்கன்னு சொன்ன உடனே இப்லீஸ் என்ன செஞ்சான்னா, கல்புல என்ன வந்துச்சு, கல்புல என்ன வந்துச்சுங்க, பெருமை வந்துச்சு. இது யாருக்கு பிடிக்கல? அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. பெருமை அப்படிங்கிறது எனக்கு சொந்தமானது, என்ன ஆடைக்கு சொந்தமானது பெருமை. அதை எப்படி நீ எடுக்கலாம்? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, கோவம் வந்து நீ கீழே போன என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. இந்த அடிப்படை விஷயத்தை நாம என்ன செஞ்சுக்கணும், என்னைக்குமே தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னங்க, இதுல குறைபாடு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அப்ப நாம என்ன செஞ்சிருக்கிறோம், நான் என்னத்துக்கு தௌபா கேட்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். போன வாரம் ஒருத்தவங்க சொன்னாங்களா இல்லையா, பாவம் மன்னிப்பு அல்லாட்ட கேட்காம இருந்துக்கிட்டா, நல்ல பையனா இருந்துக்கிட்டா பாவம் மன்னிப்பை கேட்க தேவையில்லைங்க. அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவம் மன்னிப்பு தேடினாங்க? என்ன பாவம் செஞ்சாங்க, என்ன செய்யல. அப்ப பாவ மன்னிப்பு கேடுறங்கிறது எல்லா மனுஷனுக்கும் அடிப்படையானது, அவசியமானது. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, பாவம் செய்யாம வாழ்றதுக்கு உண்டான தௌஃபீக் எனக்கு கொடுன்னு யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்கிட்ட கேட்கணும். அதை தான் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா ஒரு நிறைவான வசனத்தை என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். பாவம் செஞ்ச மனுஷன் அல்லாஹ்னு அழைச்சா அல்லாஹ் எத்தனை தடவை பதில் சொல்றாங்க? 3 தடவை. எத்தனை தடவை? லப்பைக் லப்பைக் யா அப்தி, இத வந்துட்டடப்பான்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா 3 தடவை கூப்பிடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்டாங்க, நாயகமே அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறவர் கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு தடவை வர்றேன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு துனியாவை பற்றற்று வாழக்கூடிய ஒரு ஜாஹித், ஒரு துனியாவை திறந்து வாழக்கூடிய ஒரு மனுஷன் அல்லாஹ்னு கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு தடவை என்ன செய்யறாங்க சொல்றான். இதே ஒரு பாவி அல்லாஹ்வை கூப்பிட்டு அல்லாஹ் எத்தனை தடவை வர்றேன்னு சொல்றான். என்ன நாயகமே சூச்சமும் புரியலையேன்னு கேட்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் சொன்னாங்க? அழகான பதிலுங்க, அழகான பதில். முஜாஹிதும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சவரும், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சவரும், துனியாவை பற்றற்று வாழ்ந்தவரும் தன்னுடைய அமலை முன்னிறுத்தி யாரை கூப்பிடுறாங்க? அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. அங்க எங்க என்ன வந்துடும், அங்க கொஞ்சம் ஏதாவது ஒன்று வந்துடும். ஆனா இந்த பாவம் செஞ்ச மனுஷன் எதை நினைச்சு கூப்பிடுறான் தெரியுமா? என் ரஹ்மத்தை நினைச்சு என்ன செய்யறான், என்னை கூப்பிடுறான். என் ரஹ்மத்தை நினைச்சு கூப்பிடுறவனுக்கு நான் ஒரு தடவை பதில் சொன்னா நல்லாவா இருக்கு?
என்னங்க, நான் நல்லாவா இருக்கு, என்னையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் ஒரு தடவை மட்டும் நின்று பேசிட்டு போனா நல்லாவா இருக்கு, கொஞ்ச நேரம் நின்று விசாரிச்சு விசாரிச்சு போனா தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். அதைத்தான் என்னுடைய அடியான் என்ன செய்யறான்ட்டு எதிர்பார்க்கிறான்னு நினைச்சேன். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறானா, அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு விஸ்தீர்ணமானதுங்கிறத யாராவது அளக்க முடியுமாங்க? ஆனா அல்லாஹ் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் என்ன செய்யறேன், நான் மன்னிச்சிடறேன். திரும்பவும் பாவம் செஞ்சுட்டு கேட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வாங்க, மன்னிக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்கிறா? அல்லாஹ் ரெடியா இருக்கிற. மன்னிப்பு கேட்கறதுக்கு நாம தயாராக இருக்கிறோமாங்கிறதா இங்க பாடத்தினுடைய கேள்வி. இதை சார்ந்து இருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்ச சென்ற வாரத்தினுடைய தப்சீர்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு உயர்வான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வான மகத்துவத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த வாரத்தினுடைய தஃப்சீரில் நாம் என்ன செய்யறோம் பார்க்க போறோம். ரசூலுடைய உயர்வு எவ்வளவு பெருசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறானுங்க, சூரத்து நிசாவினுடைய 113வது வசனத்துல என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. இந்த ஒரு அடிப்படையான விஷயம், த ஹாதா மின் ஃபதுலி ரப்பின் பாட்டு பாம்பலங்க. என்னங்க, புதுசா வண்டி வாங்குறாரு, என்ன ஓட்டுறாரு, ஹாதா மின் ஃபதுலி ரப்பின் ஓட்டுறாரு. வீடு கட்டினவர் என்ன ஒட்டி வைக்கிறாரு, ஹாதா மின் ஃபதுலின் கிரேனைட் கல்ல என்ன செய்யறாரு, பதிவு செஞ்சு வைக்கிறார். இதுக்கு என்னங்க அர்த்தம்? இது இறைவனுடைய அருட்கொடை. என்ன சொல்றான் தமிழ்ல இருக்க அர்த்தம்? அருட்கொடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹின்னு சொல்றோம்லங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அருட்கொடைக்கும் சாந்தி சமாதானத்துக்கு என்னங்க வித்தியாசம்? ஃபதுலுன்னு சொல்றோம், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. ஃபதுலு அப்படின்னா என்ன சொல்றோம், இது என்னுடைய அருட்கொடை, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்த சிறப்பு, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தன்னு என்ன சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் ரஹ்மத்து உங்களுக்கு இறங்கட்டும் சொல்றோம்ல. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் நபரே இனிமேல் தான் என்னது ரஹ்மத்து, அஸ்ஸலாமு அலைக்கும். புரியல? அதாவது இப்போ ஃபதுலுன்னு ஒன்று சொல்கிறோம்லங்க, ஹாதா மீன் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடைன்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கு என்னது வரட்டுமாகன்னு என்ன செய்கிறோம், நாம துவா செய்கிறோம். இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட என்னதாங்க, ஒன்னோடு ஒன்று ஒப்பானது மாதிரி உண்டான அர்த்தத்தை தான் இதை என்ன செய்யுது, கொடுக்குது. ரஹ்மத்துனாலும் ஒன்றைத்தான் கொடுக்குது, ஃபதுலுன்னாலும் ஒன்றைத்தான் கொடுக்குது. ஃபதுலுன்னா என்ன அர்த்தம் புரியுது இல்லைங்க? ஹாதா மீன் ஃபதுலி ரப்பி அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா இந்த ஃபதுல் ரஹ்மத்தை சேர்த்து 5 வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? ஃபதுல் அப்புறம் ரஹ்மத். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா சொல்றது ஃபதுல சொல்றான், ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரஹ்மத்து சொல்றான். இந்த வார்த்தை எப்படி அல்லாஹ் இணைக்கிறான்னு சொன்னோம்னா, என்னுடைய ரஹ்மத்தும் என்னுடைய ஃபதுலும் என்னதுங்க, என்னுடைய ரஹ்மத்தும் என்னுடைய ஃபதுலும் மட்டும் இல்லாமல் போயிருக்குமேயானால், என்னுடைய ரஹ்மத்தும் என்னுடைய ஃபதுலும் மட்டும் உங்களின் மீது இல்லாமல் போயிருக்குமேயானால் நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக போயிருப்பீர்கள். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய ஃபதுலும் மட்டும் இல்லாமல் போயிருக்குமேயானால் எல்லாம் என்னவாக மாறி இருந்திருப்பாங்க, நஷ்டவாளியாக மாறி இருந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஃபது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துனா என்னதுங்க? அல்லாஹ் நமக்கு என்னென்ன ரஹ்மத் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் என்னென்னலாம் நமக்கு ஃபதுல் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ அல்லாஹ் சொல்றது ஃபதுல்னா வேற, ரஹ்மத்துனா வேற. தமிழ்ல அர்த்தம் வேணா ஒன்னா சொல்லிக்குவோம், இது கிருபை, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்க கிஃப்ட், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துன்னு சொல்லிக்குவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பாணியில ஃபதுலுண்டா வேற, ரஹ்மத்துண்டா வேற. என்னங்க, அல்லாஹ்வுடைய பாணியில ஃபதுலுங்கிறது வேற, ரஹ்மத்துங்கிறது வேற. அல்லாஹ்வுடைய ஃபதுலுன்னா என்னதுங்க, உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்னதுங்க, என்னங்க, மழை. சரி, தொட்டு வச்சிட்டாரு. என்னதுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உயர்வான வார்த்தையை சொல்லிட்டாங்க. அடிப்படை தேவைகள் என்னது, ரஹ்மத். என்னங்க,
ஹாதா மின் ஃபதுலி ரப்பின் வண்டி வாங்கினான்னு போடுறாருங்க. இது ஒண்ணு மட்டும்தான் ஃபதுலா? வாங்கி வச்சிருக்கிற வண்டி மட்டும்தான் ஃபதுலா? வீடு கட்டினவன ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு போடுறாரு. அப்ப வீடு மட்டும்தான் ஃபதுலா? அப்ப என்னென்னலாம் ஃபதுலுங்க? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜீவ குணங்கள், ஜீவ குணங்கள், சிஃபாத்துகள். இப்ப அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான விளக்கத்தை சொல்றாங்க. அல்லாஹ் இங்க என்ன பிரிக்கிறாரா, ஃபலுலும் ரஹ்மத்தும் மட்டும் இல்லைன்னா நீங்க நஷ்டவாளிகளா போயிருப்பீங்கிறான். அப்ப ஃபலுனா வேறன்னு தெரியுது, ரஹ்மத்துன்னா வேறன்னு தெரியுது. ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்ல? இது அடிப்படையான ஒரு பாடம். இப்ப அல்லாஹ் தஆலா 5 இடத்துல பேசுறான். சூரத்துல் பக்ராவில் இந்த வசனம் வருது. இப்ப நாம பார்க்கிற சூரத்துல் நிசாவில் இந்த வசனம் வருது. சூரத்துல் நூறுன்னு ஒரு ஆயத்து, சூரத்துல் நூறுன்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்குது. அங்க அல்லாஹ் தஆலா 3 இடத்துல இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஷரீஃப்ல பயன்படுத்துறாங்க. ஃபலுலும் ரஹ்மத்தும் இல்லைன்னு சொன்னா நீங்க என்னவாக மாறி இருந்திருப்பீங்க, நஷ்டவாளிகளாக மாறி இருந்திருப்பீங்க அப்படின்னு. ஃபலுல் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லா விதமான நிஅமத்தும் என்னதுங்க, ஃபலுல். படுத்தா தூக்கம் வருது, சாப்பிட்டு முடிச்சிட்டா பசிக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்தா என்ன வருது, பசி வருது. ஒவ்வொரு மனுஷனுக்கு உண்டான ஆசை தேவைகள் பூர்த்தி என்ன செய்யுது, ஆகுது. மனிதனுடைய தேவை அசுத்தங்கள் வெளியாகிற நினைக்கிற நேரத்தில் என்ன வருது, வெளி வந்துருது. அல்லாஹ் தஆலா கடையில போய் உட்கார்ந்தோம்னா அல்லாஹ் என்னத்தை கொடுக்குறான், நமக்கு பரக்கத்தை கொடுக்குறான். இப்படி அல்லாஹ் தஆலா நல்ல மனைவி கொடுத்துருக்கிறது, சாலிகான குழந்தைகளை கொடுத்து வச்சிருக்கிறது. இதுவெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் என்னதுங்க, ஃபதுல். நல்ல வீட்டை கட்டியிருக்கிற என்ன போட்டுறாரு, ஹாதா ஃபதுலி ரப்பி. கார் வாங்கியிருக்கிறார் என்ன போட்டுறாரு, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. என்ன செஞ்சிருக்கிறார், வீடு கட்டி இருக்கிறார், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. இப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இதுவெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் என்னதுங்க, புரியுது இல்லைங்க? இப்ப ரஹ்மத்துனா என்ன தெரியுமா, ரஹ்மத். இப்ப ஃபதுல்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லைங்க? அடிப்படை தேவையிலிருந்து உயர்வான தேவை வரைக்கும் நாம கேட்காமலே அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பேர் என்னதுங்க? ஏங்க இஷா தொழுதுட்டு முடிச்ச உடனே நான் கேட்கறேன், இஷா தொழுது முடிச்சுனா யாராச்சும் 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் இன்னைக்கு நான் போய் படுத்தோன்னே எனக்கு தூக்கம் வரணும்னு யாராவது துவா செஞ்சிருக்கிறோமாங்க? என்னங்க, யாராவது துவா செஞ்சிருக்கிறோம்? யா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே யா அல்லாஹ் என்னுடைய தேவையெல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆனதுன்னு கேட்கறது ஒரு பக்கம். யா அல்லாஹ் என்னோட உடம்பால் ஏற்பட்டிருக்கிற அசுத்த கழிவுகள் வெளியே வரணும் யாராச்சும் கேட்டிருக்காமாங்க? எங்க யாராச்சும் கேட்டிருக்கிறோம்? கேட்டுறதில்லை. எப்பேற்பட்ட விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, கேட்டு தான் கொடுக்கறது இல்லை, கேட்காம என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கேட்காம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது என்னதுங்க, இதெல்லாம் ஃபதுல். ரஹ்மத்துன்னா என்ன தெரியுமா, பாவம் செஞ்சு முடிச்ச உடனே ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு முடிச்ச உடனே அடடா இந்த பாவத்தை செஞ்சுட்டனேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சமூகத்துல போய் என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறான். பாவ மன்னிப்பு கேட்டான்னு அல்லாஹ் தஆலா அந்த மனுஷன் என்ன செய்யறாங்க, மன்னிச்சறான். இது என்னதுங்க, ரஹ்மத். புரியுதுங்களா? இப்ப இந்த ஃபலுலும் இந்த ரஹ்மத்தும் இப்ப புரியுதுங்களா? ஃபலுலும் ரஹ்மத்தும் மட்டும் இல்லைன்னா நீங்க என்னவாக இருப்பீங்க, நஷ்டவாளிகளா போயிருப்பீங்க. இப்ப ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ஃபதுலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஃபதுலே இல்லை, உதாரணத்துக்கு படுத்தா என்ன வரல, தூக்கம் வரல. என்னென்னலாம் தேவைகளாக ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக இருக்கிறதோ எதுவுமே இல்லைன்னா என்ன ஆயிருது, என்ன ஆகுங்க, என்னங்க, அடிப்படையாக இருக்கிற தேவைகள் எதுவுமே ஒரு மனுஷனுக்கு பூர்த்தி ஆகலைன்னா அந்த மனுஷன் என்னவாயிருவான், வெக்ஸ் ஆயிருவாங்க. என்ன ஆயிருவான், வெக்ஸ் ஆயிருவான். இன்னைக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தைகளே வெக்ஸ் ஆயிருச்சுன்னு பேசுது. என்னங்க, சின்ன குழந்தைகளே என்ன செய்யுதுங்க, போன் கொடுக்கலன்னா என்னவாயிருது, வெக்ஸ் ஆயிருது. இந்த துனியாவில் நான் வாழ்ந்தா என்ன, வாலாட்டி என்னன்னு 80 வயசுல ஒருத்தர் சொல்ற வேண்டிய வார்த்தையை 3 வயசு குழந்தை என்ன செய்யுதுங்க, சொல்லுது. அப்போ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஃபதுலும் ரொம்ப பெருசு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரஹ்மத்தும் பெருசு. இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான ஃபதுலும் செஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை செய்யலன்னு வச்சுக்கோங்க, என்ன பாவம் செய்யறாரு, ஆனா பாவம் செஞ்சு முடிச்சோன்னு தௌபா செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துனா என்னவாயிருவாரு, என்னவாயிருவாருங்க, நஷ்டவாளியாம இருப்பிடுவார். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய ஃபதுலும் என்னுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லாமல் இருக்குமே ஆனால் மனித சமூகம் என்னவாக மாறி இருக்கும், நஷ்டவாளியாக போயிருக்கும். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ஃபதுல் என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்களேன். எல்லாமே முடிஞ்சு, வேற முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய ஃபதுல் என்னதுங்க, எல்லாமே என்னதுங்க, ஃபதுல். சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலேயே உயர்வான ரஹ்மத் எதுங்க நமக்கு,
அவங்க சொன்னது யார் சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரஹ்மத்து தான் இந்த சமூகத்திற்கே ரஹ்மத்துன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு யார் ரஹ்மத்து? யாருக்கு ரஹ்மத்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தார்களுக்கு ரஹ்மத். அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன்ங்கற அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு தான் நாம எங்க போகுவோம்? சொர்க்கத்துக்கு போவோம். நாம எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போவோம். மஹ்ஷர் மைதானத்துல நமக்கு வந்து நிக்கிறவங்க யார்தான்? ரசூலுல்லாஹ் தான். சொர்க்கத்திற்குள்ள போகிறப்ப வந்து நிக்கிறவங்க யார்தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹவுதுல் கௌசரை கொடுக்க போறது யார்தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நாளைக்கு பெருமானாரும் பெருமானாருடைய குடும்பத்தார்கள் தான் எங்க இருப்பாங்க? நமக்கு மஹ்ஷர்ல இருப்பாங்க. சொர்க்கத்தினுடைய வாலிப தலைவர்கள் யாருங்க? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அப்ப சொர்க்கத்தினுடைய வாலிப தலைவர்னா அப்ப சொர்க்கத்துல முதுமைன்னு ஒண்ணு இருக்குதா? ஏன் ரசூலுல்லாஹ் வாலிபர்ங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க? அப்ப சொர்க்கத்துல என்ன கிடையாது? முதுமையே கிடையாது. முதுமை இல்லாதப்ப அப்ப அங்க என்னதான் இருக்குது? இளமை மட்டும்தான் இருக்குது. அப்ப சொர்க்கத்தினுடைய அத்தனை பேத்துக்கு தலைவர் யார்? இப்ப இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அப்ப ரசூலும் ரசூலுடைய குடும்பத்தார்களும் தான் நமக்கு எல்லா விதமான நிலைகளையும் அங்க எங்க எங்க செய்வாங்க? நமக்கு இருப்பாங்க. அந்த அடிப்படையில ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யாருங்க? இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப ஃபதுல்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, ரஹ்மத்துனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. எல்லா ரஹ்மத்தை விடவும் உயர்வான ரஹ்மத் யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிருச்சு. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? சரி. இப்ப அல்லாஹ் இங்க என்ன பேச வரான்டா, இப்ப நான் இப்ப கேட்டது எதையுமே பேசல அல்லாஹ் தஆலா. இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். அல்லாஹ் தஆலா சொல்றா, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் செஞ்ச ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். இப்ப புரியுதுங்களா? யாருக்கு செஞ்ச ரஹ்மத்து? நான் நாயகத்திற்கு செஞ்ச ரஹ்மத்தை நான் இங்க பேசுறேன். அந்த ரஹ்மத்து மட்டும் பெருமானாருக்கு இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால், அல்லாஹ் எப்படி வார்த்தை அமைக்கிறான் பாருங்க. அந்த ரஹ்மத்து மட்டும் பெருமானாருக்கு இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் இந்த மனித சமூகம் ரசூலுல்லாஹ்வை வழிகேட்டில் ஆக்கி இருப்பாருன்னு அல்லாஹ் பதிவு செய்றான். ஒரு காலம் அப்படி நடக்காது. அல்லாஹ் பின்னால சொல்றான், ஒரு காலம் அப்படி நடக்காது, ஒரு காலம் அப்படி நடக்காது. என் ரஹ்மத் எவ்வளவு பெருசுங்கிறத இந்த சமூகத்துக்கு என்ன செய்றாங்க? அல்லாஹ் தஆலா விளக்கி காண்பிக்கிறான். நமக்கு செஞ்ச ரஹ்மத் அல்லாஹ் இங்க பேசல. யாருக்கு செஞ்ச ரஹ்மத்தை பேசுறான்? புரியுதுங்களா? என்ன ரஹ்மத்து தெரியுமா? என்ன ஃபதுல் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஃபதுலையும் பேசுறான், அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தையும் பேசுறான். யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுக்கு ரஹ்மத்தும் செஞ்சிருக்கிறேன், ரசூலுக்கு ஃபதுலும் செஞ்சிருக்கிறேன். இந்த ஃபதுலும் ரஹ்மத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் இந்த மனித சமூகம் வழிகேட்டிலே ஆக்கி இருப்பார்கள். அது ஒரு காலம் நடக்காது. அப்படி ஆக்கி இருப்பார்கள் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. என்ன ஃபதுல் என்ன ரஹ்மத் அப்படின்டா அழகான ஒரு செய்தி. இந்த துஅமத் இப்னு பரீக்குன்னு ஒருத்தன் உருக்கு சட்டையை திருடினான்ல, என்னங்க 2 வாரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டோமா இல்லையா? கோதுமையை தூக்கிட்டு போய் கோதுமை பூரா யூத வீட்டுக்கு போய் அடையாளம்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இப்ப உருக்கு சட்டைக்கு சொந்தக்காரருக்கு யார் திருடன் தெரியுமா தெரியாதா? தெரியுமில்லங்க. உருக்கு சட்டைக்கு சொந்தக்காரனுக்கு யார் திருடுன்னு நல்லாவே தெரியும். யார் திருட? நம்ம ஆளு. அது யாரு? நம்ம ஆளு. இந்த நம்ம ஆளை கொண்டு போய் மாட்டி விட்டுட்டோம்னா நமக்கு கஷ்டமா போயிடும். இதுல புதுசா ஒருத்தர் சிக்கி இருக்கிறான். யாரு? யூதன் ஒருத்தர் சிக்கி இருக்கிறான். இந்த யூதனை மாட்ட வச்சிட்டோம்னு சொன்னோம்னா நாம நம்ம ஆளை என்ன செஞ்சிடலாம்? காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடலாம். இதுதான் அவங்களுடைய ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சண்டையை ஏற்படுத்துற மாதிரி சண்டை ஏற்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல போய் நின்றுக்கிட்டு சண்டை போடுறாங்க. ஏன் உருக்கு சட்டையை நீதானே எடுத்த? யூதன் சொன்னாரு, நான் எடுக்கல, இந்த துஅமத் இப்னு பரீக்கிறவன் தான் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன், அதை தான் நான் வச்சிருக்கிறேன், நான் திருடல. இல்ல நீ தான் திருடுன. இல்ல துஅமத் இப்னு பரீக்கு சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் திருடலேன்னு என்ன செய்யறாரு? சத்தியமிட்டு சொல்றாரு. திருடனவன் எதுக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியம் போட்டு சொல்றான்? கண்டிப்பா அவர் என்ன செய்ய மாட்டாரு? திருடி இருக்க மாட்டாரு. நீ தான் திருட நாயகமே, இந்த யூதன் தான் திருட, இந்த யூதன் கையை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க வெட்டுங்க. வாக்குவாதம் பிரச்சனை யதார்த்தமாக பேசாம ஒரு விதமான கோஷத்தோட ஒரு விதமான சண்டையோட என்ன செய்யுது? அங்க நடக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எங்க போயிட்டாங்க? வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனா அல்லாஹ்வுடைய புறத்துல என்ன வருது? வஹி வருது. அல்லாஹ்வுடைய புறத்துல என்ன வருதுங்க? வஹி வருது. நாயகமே, இந்த மனிதர்கள் என்ன செய்றாங்கங்க? சூழ்ச்சி செய்றாங்க. உண்மையிலே யார் திருடன் கிடையாது? யூதன் திருடன் கிடையாது. யூதன் என்ன செய்யறதுங்க? திருடன் கிடையாது.
இந்த யூதன் திருடன் கிடையாது, உருக்கு சட்டையை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து யூதன்ட்ட கொடுத்தான் பாத்தீங்களா, அவன் தான் என்னதுங்க திருடன், அவன் தான் என்னது திருடன் அப்படிங்கிற செய்தி யார் சொல்லி கொடுத்தா? அல்லாஹ் என்ன செய்யறாங்க சொல்லி கொடுக்குறான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போறீங்க, வீட்டுக்குள்ள போனா உங்களுக்கு வஹி இறக்கி கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த இறக்கி கொடுத்தது அப்படிங்கிறது என்னுடைய ரஹ்மத்து, என்னுடைய ஃபதுல்னு என்ன செய்றாங்க அல்லாஹ் தஆலா சொல்ற ஆயத்து புரியுதுங்களா? அந்த நேரத்துல என்னுடைய புறத்திலிருந்து வஹி வரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? யூதனுக்கு என்ன செய்வீங்க? தீர்ப்பு சொல்லி இருப்பீங்க. யூதன் தான் திருடிட்டா, யூதன் கையை வெட்டுன்னு என்ன செய்வீங்க? நீங்க சொல்லி இருந்திருப்பீங்க. நான் சொல்ற ஆயத்து புரியுதுங்களா? நமக்கு செஞ்ச ரஹ்மத் அல்லாஹ் பேசல, இங்க யாருக்கு செஞ்ச ரஹ்மத்தை பேசுறான்? ரசூலுல்லாஹ். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் கொடுத்திருக்கிற ரஹ்மத்திலேயே உயர்வான ரஹ்மத் என்ன தெரியுமா? என் புறத்திலிருந்து கொடுக்கிற வஹி. என் புறத்திலிருந்து கொடுக்கிற என்னதுங்க வஹி. இந்த வஹியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வாங்கிக்கிட்டு சொல்றாங்க, உண்மையிலேயே திருடவன் யூதன் கிடையாது, இந்த துஅபத்து இப்னு பரீக்கு தான் திருடன் என்ன செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை தான் இந்த ஆயத்தில் என்ன செய்றாங்க அல்லாஹ் தஆலா விளக்கி கொடுக்குறான். ஒரு முறை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆமான்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் திரும்ப கேட்டாங்க, நாயகமே உங்களுக்குமா? என்ன கேட்டாங்க? உங்களுக்குமா? ஆமா பெருமாள் என்ன சொன்னாங்க? எனக்கும் தான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம யாரும் எந்த காரியத்தை என்ன செய்ய முடியாதுங்க, செய்யவே முடியாது, அந்த காரியத்தை பூர்த்தி செய்யவே முடியாது. இப்ப இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த நேரத்துல அந்த ஒரு சூழ்நிலையில நாம வஹி அறிவிச்சு கொடுக்கிறது என்னதுங்க, ரசூலுக்கு நான் செய்யற ரஹ்மத்து என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும். ரசூலுக்கு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற ஒரு பெரிய விதமான ஃபதுல்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதை தான் இந்த ஆயத்தினுடைய தஃப்சீராக நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்க போறோம். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுத்திருக்கிற ரஹ்மத் எதுங்க? வஹி. என்னதுங்க வஹி. அதை அல்லாஹ் தஆலா எப்படி விவரிக்கிறான் பாருங்களேன். சூரத்து நிசாவினுடைய 113வது வசனம், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்க, நாயகமே அல்லாஹ்வுடைய ஃபதுல் மட்டும் உங்களின் மீது இல்லாமல் இருக்குமே ஆனால். ஃபதுல் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு நபி அப்படிங்கிற கொடுத்திருக்கிற பட்டம். என்னங்க நபி அப்படின்னு கொடுத்திருக்கிற பட்டம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ற ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இல்லாமல் இருக்குமே ஆனால். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து இன்னும் வரைக்கும் இல்ல மஹ்ஷர் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? என்னதுங்க அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சிருக்கிற ரஹ்மத். என்ன பாதுகாப்பு? யாராவது ரசூலுல்லாஹ் பக்கத்துல நெருங்க முடியுமாங்க? சூழ்ச்சி செஞ்சவங்க எல்லாம் என்னவாயிருந்திருக்கிறாங்க? என்னவாயிருந்திருக்கிறாங்க? அழிஞ்சு போயிருந்திருக்கிறாங்க. கல்பால நினைச்சவங்களும் சரி, உறுப்புகளால நினைச்சவங்க எல்லாரும் எப்படி ஆயிருந்திருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அழிஞ்சு போயிருக்கிறாங்க. எல்லா நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யப்படுறாங்க? பாதுகாக்கப்படுறாங்க. இங்க உங்களுக்கெல்லாம் ஒரு தெரிந்த ஒரு செய்தி தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பரா மதீனா ஷரீஃப்ல எப்படி இருக்குது? நாம பார்க்குற கபர் மாதிரி இருக்குதா? இல்ல. ஒரு யூதர்கள் என்ன செஞ்சாங்கங்க, 2 யூதர்கள் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வழியினுடைய பாதை என்ன செய்றாங்கங்க, நோட்டம் இடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் வரலாறு தெரியுமா தெரியாதுங்களா? நோட்டம் இடுறாங்க. நோட்டமிட்டு என்ன செய்யறாங்க, ரசூலுடைய மக்பராவில் அடக்கப்பட்டிருக்கிற பெருமானாருடைய உடலவே என்ன செய்யறான், திருடுறதுக்கு என்ன செய்யறாங்க, முயற்சி பண்றான். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஆளை தூக்க வேண்டியதான் வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்ப தூக்க வேண்டியதான் வேலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கனவுக்கு வர்றாங்க. யாருக்கு? அந்த நாட்டினுடைய அரசர் மன்சூருடைய கனவுல என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இன்னும் மனிதர்கள் உங்க ஊர்ல புதுசா என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அந்த மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மனிதர்கள் என்ன செய்யுங்க, துரத்துங்க. அவங்க என்னுடைய உடலை திருடிட்டு போறதுக்காண்டி வந்திருக்கான்னு யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. மன்னர் என்ன செய்யறாரு, இது என்ன கனவாக இருக்குமோ, இது ஷைத்தானுடைய ஊசலாட்டமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்காம ஒரு நாள் என்ன செய்யறாரு, வைப் பண்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் என்ன செய்யறாங்க, 2வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க. கனவுல வந்து இந்த செய்தியை சொன்னோன்னா அந்த மன்சூர் என்ன செய்யறாரு, ஊர்ஜிதப்படுத்திக்கிறாரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்துல இருந்து வந்திருக்கிற உண்மையான கனவு அப்படிங்கிறத என்ன செய்யறாரு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேர்த்தையும் கூப்பிடுறாரு.
எல்லாரும் வாங்க, அரசர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சன்மானத்தை கொடுக்க போறாரு. மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அரசர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, ஊர்ல யாரும் பாக்கி இல்லைல்ல, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. கடைசியா ஒருத்தர் சொன்னார், இல்ல ஊருக்கு புதுசா வந்திருக்கிற 2 பேர் என்ன செய்யறாங்க, வரமாட்டேன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க, வரமாட்டேன்ட்டாங்க. எனக்கு அந்த வெகுமதியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அடையாளம் காமிச்ச 2 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த அரசரும் அரசருடைய சிப்பாய்களும் எங்க போறாங்க, அந்த வீட்டுக்கு போறாங்க. என்னப்பா, யாரப்பா நீங்க, என்னத்துக்காண்டி நீங்க இங்க வந்து இருக்கிறீங்க? இல்ல நாங்க வந்திருக்கிற ரசூலுடைய பூமியில வந்து வாழ்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். நாங்க அப்படியே பேச்சு கொடுத்து அந்த மனிதர்களை ஆய்வு செஞ்சு பார்த்தா, அந்த மனிதர்களோட இருக்கக்கூடிய அந்த 2 ஆளுகளோட இருக்கக்கூடிய இடங்களை ஆய்வு செஞ்சு பார்த்தா, அவன் இடத்துல இருந்து ரசூலுடைய மக்குபாரா வைக்க என்ன போட்டாச்சு, சுரங்க பாதை என்ன செஞ்சிருச்சு, போடப்பட்டுருச்சு. சுரங்க பாதை போடப்பட்டுருச்சு. இப்ப அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரும் தண்டிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படி தெரியுமா இருக்குது, சாதாரண ஒரு மனிதனுடைய கபரை போறல்ல, 4 பக்கமும் 4 திசைகளும் இரும்பு ராடுகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, அடிக்கப்பட்டிருக்கு. யாரும் என்ன செய்ய முடியாது. இப்ப இது யாரு பாதுகாக்கிறான், யாரு பாதுகாக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஃபர்ஸ்ட் சொன்னது ஃபலு, உங்களுக்கு நுபுவத் என்று சொல்லப்படுகிற பட்டத்தை கொடுத்தது. ரஹ்மத் அப்படின்னா நீங்கள் பிறந்ததிலிருந்து நீங்கள் மஹ்ஷர் வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு, அல்லாஹ்வுக்கு இருக்கு. என்ன இருக்குங்க, அல்லாஹ்வுக்கு இருக்கு. 2 யூதர்கள் பேசிக்கிட்டாங்கல்ல, கல்ல போடுறது நீயா நானா, யாரு மேல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. சாயங்காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த இடத்துல தான் என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. அப்படி உட்காருகிற போது ரசூலுடைய தலையில என்ன செய்யணும், கல்ல போடணும். ஒரு யூதன் சொன்னா, வேணாம்ப்பா, அவர் விவகாரமான ஆளு, நாம எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய புறத்துல என்ன வந்துடும், வஹி வந்துடும், நாம மாட்டிக்குவோம். கல்லு விழுந்தா யாருக்கு தெரிய போகுது. இன்னொருத்த என்ன சொன்னா, கல்லு விழுந்தா யாருக்கு தெரிய போகுது. அல்லாஹ்வுடைய பெரிய ரஹ்மத்து பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. இப்ப மேல இருந்து கல்ல தள்ளி விடுறது யாரு வேலை, கல்ல ஒரு யூதன் என்ன செய்யறான், தள்ளி விடுறான். தள்ளி விடுற கல்லு உருண்டுகிட்டு இருக்குது. இப்ப சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வர்றாங்க, நாயகமே கொஞ்சம் தள்ளிக்கங்க, மேல இருந்து உங்க மேல கல்லு விழுகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பிடிச்சிட்டு என்ன செய்றாங்க, தள்ளிட்டாங்க. விழுந்த கல்லு என்ன ஆச்சு தெரியுமா, சுக்குநூறா போச்சு. ஏதோ 2 பாகம் 3 பாகமா என்ன செய்யல, போகல, சுக்குநூறா என்ன செஞ்சிச்சு, போச்சு. இப்ப இது யார் பாதுகாத்தா, அல்லாஹ் பாதுகாத்தா. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, உங்களின் மீது நான் ரஹமத்தை செஞ்சு வச்சிருக்கிறேன். என்னது, எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை யார் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறா, அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். எல்லா நேரத்திலும் யார் பாதுகாக்கிறாயா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பாதுகாத்துட்டு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்களேன். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி எத்தனை விதமான பாதுகாப்பு வளையத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இப்ப சொல்ற அல்லாஹ் தஆலா, வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ஃபதுலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் உங்களின் மீது இல்லாமல் இருந்திருக்குமேயானால் லஹம்மத் தாயிஃபத்தும் மின்ஹும் அய்யுதில்லூக், நாயகமே இந்த சமூக மக்கள்கள் உங்களை வெளிகாட்டிலே என்ன செஞ்சிருந்திருப்பார்கள், ஆக்கி இருந்திருப்பார்கள். வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், வழிகேட்டுல கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறவன் அவன் தான் வழிகேட்டுல போகுவானே ஒழிய வேற யாரும் என்ன செய்ய மாட்டான், வழிகேட்டு போக மாட்டான். சொல்றது புரியுதுங்களா? ஒரு மனுஷன் நல்லது செஞ்சா என்ன கிடைக்கும், நல்லது கிடைக்கும். ஒரு மனுஷன் தப்பு செஞ்சா தப்பு கிடைக்கும். ஒரு ஆள் என்ன செஞ்சாராமா, ஒருத்தருக்கு மேல ரொம்ப கோபமா, என்னது, ரொம்ப கோபம். இந்த கோபத்தை எப்படி பழுதீத்துக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி ஆடு வெட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்து ஏற்படுது. ஆட்டு கழுத்தை என்ன செய்யுங்க, நீங்க பிடிச்சிக்கங்க, நான் டைட்டா பிடிச்சிக்க, நான் என்ன செய்யறேன், நான் என்ன செய்யறேன், அறுத்துறேன். ஆட்டை இருக்கிறதுக்கு பதிலாக எதை அறுத்துட்டாரு, கையை அறுத்துட்டாரு. எதை அறுத்துட்டாரு, கையை என்ன செஞ்சுட்டாரு, அறுத்துட்டாரு. இந்த தண்டனை என்ன செஞ்சிருச்சு இந்த மனுஷனுக்கு, விட்டுருமா? ஆடைத்தானே அறுக்க போனீங்க, எதை அறுக்கிறீங்க, கையை அறுத்துட்டீங்க. ஏன், என்ன காரணம், இந்த மனிதன் மீது உண்டான ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு விதமான எரிச்சல். அந்த எரிச்சல்ல என்னது, இந்த ஆளை எப்படியாவது பழுதீக்கணுங்கிறதுக்கு எதை வெட்டுறாருங்க, ஆட்டை வெட்டுறதுக்கு பதிலாக தெரிஞ்சு எதை வெட்டுறாரு, கையை வெட்டுறாரு. ஒரு கட்டம் என்ன ஆச்சு தெரியுமா, இந்த கையை வெட்டின ஆளுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் என்ன செஞ்சிருச்சு, இந்த கை என்ன செய்யுதுங்க, மாட்டிக்கிச்சு.
மாட்டின கையை என்ன செஞ்சிருச்சு, இந்த பக்கம் தனியா என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. எந்த விதமான பதில் என்ன செய்யல, வரவே இல்லை. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அசரீர் சத்தம் வந்துச்சு. எந்த மனிதருடைய கையை நீ வேணும்னு வெட்டனையோ அந்த மனிதர் மன்னிக்காத வரைக்கும் உன்னுடைய கை திரும்ப ருஜுவாகாதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஒரு மனுஷனுக்கு என்ன தவறை நாம நினைக்கிறோமோ அந்த தவறு யாருக்கு ரிப்பீட் ஆகும், அவருக்கே ரிப்பீட் ஆகும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்ற, நாயகமே உங்களைய வழிகேட்டுலாக்குன்னு நினைச்சாங்க. இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு யூதனுக்கு சாதகம், யூதனுக்காக வேண்டி நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு உங்களை வழிகேட்டுலாக்கிறதுக்கு இந்த யூத மனிதர்கள், இந்த முனாஃபிக்கள் என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. உண்மையிலே வழிகட்டு போறவங்க யார் தான், அவங்க தான். வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், வழிகட்டு போகிறவர்கள் அவர்களை தவிர வேற யாரும் கிடையாது. சொல்ற ஆயத்து புரியுதுங்களா? நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். பிரபலமான ஹதீஸினுடைய சம்பவம். ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, இந்த சம்பவத்தினுடைய வரலாற்று செய்தி நீங்க பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு தாய் என்ன செய்யறாங்கன்னா, பச்சை குழந்தைக்கு ஒரே ஒரு கவலை உணவு எடுத்துட்டு போறாங்க. அந்த கவலை ஒரு கவலை தான் உணவு. ஒரு பச்சை குழந்தை எவ்வளவு சாப்பிட போகுது, ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட போகுது. உணவு எடுத்துட்டு போறாங்க. உணவு எடுத்துட்டு போகிற அந்த தாய் என்ன செய்யறாங்க, உணவையும் கட்டிக்கிட்டு விறகையும் கட்டிக்கிட்டு குழந்தை என்ன செய்யறாங்க, கையில வச்சுட்டு போறாங்க. வேலையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப வேலை முடிஞ்ச உடனே உணவு, குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்காக என்ன செய்யறாங்க, உணவை எடுத்து கொடுக்கறப்ப ஒரு யாசகர் என்ன செய்யறாரு, உணவு கேட்கிறாரு. என்ன ரொம்ப பசியா இருக்கிறம்மா, எனக்கு உணவு என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க. குழந்தைக்கு வச்சிருந்த அந்த ஒரு கவலை உணவை என்ன செஞ்சிருச்சு அந்த அம்மா, அந்த ஏழைக்கு என்ன செஞ்சிருச்சு, சதக்கா பண்ணிருச்சு. சரி, இப்ப என்ன செய்யறது, உணவு இல்ல. குழந்தை என்ன செஞ்சிருச்சு, ஆராட்டி தாளாட்டி வச்சுட்டு என்ன செய்யுது, திரும்ப அந்த அம்மா என்ன செய்யுது, விறகு வெட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய வேலைக்கு அடி போகுது. ஒரு ஓனாய் என்ன செய்யுதுங்க, ஒரு ஓனாய் கவ்விருச்சு. யார, அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு, கவ்விருச்சு. கவ்வனவன அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, யா அல்லாஹ் என் குழந்தைய காப்பாத்துன்னு சொன்னோன்னே எங்கிருந்து யார் ஒரு மனிதர் வந்தாரோ தெரியல, அந்த ஓனாய் என்ன செஞ்சாங்க, வெட்டனாங்க. குழந்தைய காப்பாற்றி என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டாங்க. வந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லக்குமத்தம் பி லக்குமத்தின், லக்குமத்தன் பி லக்குமத்தின். ஒரு கவலை உணவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கவலை உணவை உங்களுக்கு பகரமாக திருப்பி கொடுத்துட்டான். வாய் வரைக்கும் போன அந்த குழந்தையினுடைய கவலம் என்ன செஞ்சிருச்சு, திரும்ப உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, ரிப்பீட் ஆகி போயிருச்சு. எதனால, வாய் வரைக்கும் உங்க குழந்தைக்கு கொண்டு போன உணவை நீங்க சதக்கா கொடுத்ததுனால. சொல்ற உதாரணம் புரியுதுங்களா? நாம நல்லது நினைச்சா நாம என்ன செய்யுங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு நல்லதாக ஆக்கி வச்சிருப்பான். வமா யுதில்லூனக இல்லா அன்ஃபுஸஹும், வழிகட்டு போகிறவர்கள் அவர்களை தவிர வேற யாரும் கிடையாது. அடுத்தவனுடைய குடியை கிடக்குன்னு நினைச்சா நாம தான் என்ன செய்வோம், என்னது சொல்றது புரியுதுங்களா? அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைச்சா முதல் கெட்டு போறவர் யாரு தான், அவரு தான். இது உலகத்தினுடைய எல்லா நிலைகளும் என்ன செய்யுங்க இருக்குது. இந்த இடத்துல இவர் கடை போட்டிருக்கிறாரா, நாமளும் பக்கத்துல என்ன செய்வோம், ஒரு கடையை போட்டு ஆரம்பிச்சோம்டா முதல்ல போண்டியார் அவர் யார் தான் போவார், அவர் தான் போவார். அடுத்தவருடைய வாழ்வு நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை தான் என்ன செய்யும், கெட்டு போகும். இது குர்ஆன் சொல்லுகிற சாட்சியம். புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்றேன். கொஞ்ச நேரம் என் ரஹ்மத்தும் என் ஃபதுலும் மட்டும் இல்லாமல் ஆகி இருந்திருந்தா வழிகட்டு போறதுக்கு உங்களை முன்னு செஞ்சிருப்பாங்க, நாடி இருந்திருப்பாங்க. இவன் வழிகெடுக்கணும்னு உங்களை நினைச்சா, ஆனா அசல்ல வழிகட்டு போனது யார் தான், அவன் தான். அல்லாஹ் சொல்றான், ஒமா யதுர்ரூனக மின் ஷை, நாயகமே எந்த புறத்திலிருந்தும் உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, தொந்தரவு பண்ண முடியாது. யாரை என்ன செய்ய முடியாது, தொந்தரவு பண்ண முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஞானத்தையும் ஹிக்மத்தையும் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், அறியாத எல்லா விஷயமான ஞானங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கற்றுக் கொடுத்திருக்கிறான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அஸீமா, அல்லாஹ் சொல்ற வாசகம் இது. வகான ஃபதுலுல்லாஹி அலைக அலீமா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற ரஹ்மத் என்பது மிக மிக உயர்வானது, மிக மிக உயர்வானது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செஞ்சிருக்கிற ரஹ்மத் என்னதுங்க, உயர்வானது. என்ன ரஹ்மத்து, என்ன ஃபதுல், அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிங்கிற ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஃபதுல். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலையும் பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி இறக்குறான். பாத்தீங்களா, இந்த வஹி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலேயே உயர்வானது, பெருசு. அல்லாஹ் தஆலா எல்லா நேரத்திலையும் இந்த குர்ஆன் என்னதுங்க,
இந்த குர்ஆன் என்னது? வஹி தானே. ஏங்க இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சோடு நெஞ்ச அணைச்சு செஞ்சது என்னதுங்க? வஹி. அந்த வஹி அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான், என் ரசூலுக்கு நான் செஞ்சிருந்த ரஹமத்திலையும் ஃபதுலையும் உயர்வானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கும் ஒரு ஆறுதலே கிடைக்க மாட்டேங்குது. என்ன கிடைக்க மாட்டேங்குது? ஆறுதல் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஆறுதல் கிடைக்கலண்டா யார்கிட்ட போனா ஆறுதல் கிடைக்குமோ அங்க நாம என்ன செய்வோம்? போகுவோம். இதுதான் ஒரு மனிதனுடைய இயற்கை. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பேசிக்கிட்டாங்க, வாங்க நம்ம ரெண்டு பேரும் உம்மு ஐமன்ட்ட போவோம். யார்கிட்ட? உம்மு ஐமன். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க யார் தெரியுமா? பெண் சஹாபி. அவங்க யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் இருக்கிறாங்கல்ல, ஆமினா அம்மையார். ஆமினா அம்மையார் வஃபாத் ஆகிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை 6 வயது சிறுவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்தது யார்ட்டன்னா இந்த உம்மு ஐமன். என் பிள்ளைய பார்த்துக்கங்க, என் பிள்ளைய பார்த்துக்கங்க, இது சாதாரணமான சிறுவர் கிடையாது, சாதாரணமான ஆள் கிடையாதுன்னு கையில பிடிச்சி கொடுத்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாயில ஒருத்தவங்க யாரு? உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொன்ன வார்த்தை, சுவனத்தினுடைய பெண்மணி இந்த துனியாவுல உலா வர்றதை யாராவது பார்க்கனா உம்மு ஐமனை பார்த்துக்கங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தினுடைய மனைவிமார்கள்ல ஒரு யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும்னா இந்த உம்மு ஐமனை பார்த்துக்கங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்து கொஞ்சம் பேசி ஆறுதல் அடைஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போறாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போறாங்க. போனா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேம்பி என்ன செய்றாங்க? அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுகைண்டாலும் அந்த பெண்ணினுடைய அழுகை சாதாரணமானதா? என்னங்க, நமக்கெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி வந்து அவங்களுக்கு என்னதுங்க? ஒரு குடம் தண்ணி வரும். என்ன வருங்க? ஒரு குடம் தண்ணி வரும். நம்ம சொல்லுவோம், என்ன அழுகை முன்னாலே வச்சிருந்திருப்பீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு மட்டும் டக்குன்னு என்ன செய்யுது? அழுகை வருது. அல்லாஹ் தஆலா இயற்கையிலே பெண்களுக்கு அந்த சுபாவத்தோடு என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சு வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்றாங்க? தேம்பி அழுகிறாங்க. ஆஹா, நாமளே கவலையா வந்திருக்கிறோம்டா, இங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அதை விட கவலையாக இருக்கிறான். இப்ப நாம ஆறுதல் படுத்திக்கிறான்னு போனா இப்ப நாம யார் ஆறுதல் படுத்த வேண்டியது இருக்கு? அல்லாஹ் அக்பர். ரெண்டு பேர் ஒருத்தர் பேசிக்கிட்டு உம்மு ஐமன் ரலியல்லாஹு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய கதிரு, உலகத்தினுடனான எல்லா நபிமார்களும் என்ன இருந்திருக்கிறாங்க? வஃபாத்தாகி போயிருக்கிறாங்க. அது மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? வஃபாத்தாகி போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லா விதமான ரஹ்மத்து கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சுவனபதிக்கு போய் அவங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நாம என்ன செய்யணும்? சபுர் பண்ணிக்கணும்னு என்ன செய்யறாங்க? ரெண்டு பேரும் ஆறுதல் வார்த்தை யாருக்கு சொல்றாங்க? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அதுக்கு பதில் சொன்னாங்க, அட போங்கப்பா நீங்க வேற, நான் அதுக்கெல்லாம் அழுகல. நான் எதுக்கு அழுகிறேன் தெரியுமா? அப்பப்ப நினைச்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய புறத்துல என்ன வரும்? வஹி வரும். அந்த வஹி நின்று போச்சே, அந்த வஹி இனி யாரால திருப்பி கொண்டு வர முடியும்? இனிமேல் ஜிப்ரீலுக்கு வேலையே இல்லையே. அந்த ஜிப்ரீல் வேலை இல்லாம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மிடத்தில் ஏற்படுகிற எல்லா குறைகளும் யாருக்கு வஹி வந்துட்டு இருந்துச்சு? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துகிட்டு இருந்துச்சு. முஹம்மதே இவங்க இப்படி செய்றாங்க, முஹம்மதே அவங்கள திருத்துங்க. நீ முகமது இந்த முனாஃபிக் இந்த தப்பு செய்யறான் அவன் அப்படி சொல்லுங்க, யூத இந்த சூழ்ச்சி செய்யறான் அதை செய்யுங்க. மனிதர்களுக்கு மத்தியில் இந்த விதமான உள்ளத்துல தவறு நடக்குது. எல்லா நேரத்திலும் என்ன வந்துகிட்டே இருந்துச்சு? அல்லாஹ் அக்பர். அந்த வஹி நின்று போச்சு. இந்த வஹி நின்று போன கவலை நான் என்ன செய்றேன்? அழுகிறேன்னு சொன்னாங்களாமா. யாரு? உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. அதை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வைக்கிறான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா. நாயகமே, உங்களுக்கு நாம் செய்திருக்கிற சிறப்புகள் மிக மிக உயர்வானது. அதுல உயர்வானது என்னதுங்க? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்ற வஹி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எத்தனை வஹியை சொல்லலாம். இந்த குர்ஆன் முழுக்க என்னதான்? வஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் முழுக்க என்னதான்? வஹி. இந்த வஹி அப்படிங்கிறது ஒண்ணா ரெண்டா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிச்சதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிடம் வரைக்கும் பேசினது அத்தனை என்னதான்? வஹி. இந்த வஹி அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கடினமானதுதான். என்னங்க, ஒரு ஒட்டகத்தை ஒரு மனிதன் மீது சுமத்தினா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வலி வேதனை கொடுக்குமோ அந்த வலி வேதனை என்ன கொடுக்கும்? வஹி கொடுக்கும்.
சொல்லுவாங்கல்லங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்கல்ல, நாம ஒரு ஆயத்தை பார்த்தோமா இல்லைங்களா, போர்க்களத்துக்கு போகாதவங்க என்ன செய்வாங்க, போர்க்களத்திற்கு போறவங்களும் போர்க்களத்துக்கு போகாதவங்களும் சமமானவங்க இல்லை. ஒமா எஸ்தவில் காயிதூன, போர்க்களத்துக்கு போறவங்களும் போர்க்களத்துக்கு போகாதவங்களும் சமம் இல்லைன்னு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான். கண் தெரியாத சஹாபி என்ன செஞ்சாங்க, உள்ளுக்குள்ள வந்தாங்க. வந்தவன கேட்டாங்க, நாங்க இயற்கையிலேயே ஹேண்டிகேப், இயற்கையிலே முடியாதவங்க, நான் எப்படி போர்க்களத்துக்கு போகுவோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டவன் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஆயத்து என்ன செய்யுது, ஆயத்துக்குள்ள ஒரு ஆயத்து கைரவினபுரி, இடைஞ்சலான ஒரு சந்தர்ப்பமான நிலைகள் ஏற்படுகிற போது அவங்களுக்கு என்ன தேவையில்லை, குற்றம் இல்லை. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆயத்து ஃபர்ஸ்ட் இறங்குறப்ப ரசூலுடைய தொடையும் என் தொடையும் ஒன்னா ஒட்டிருச்சு. வேதனைக்கு மேல வேதனை உணர்ந்தேன். கொஞ்ச நேரத்துல திரும்ப என்ன செஞ்சிருச்சு, ஆயத்து இறங்குச்சு. அந்த நேரத்துல என்ன செஞ்சிருச்சு, ரசூலுடைய தொடையும் என் தொடையும் ஒன்னு இருந்துச்சு. அந்த வேதனை என்ன செஞ்சு நான் உணர்ந்தேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அசல் வேதனையை யார் உணர்ந்திருப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த வேதனையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹி என்ன செஞ்சாங்க, நேசிச்சாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதாவது செய்தி வராதா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதாவது உத்தரவு வராதா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன ஆயத்து இறங்க போகுதுன்னு யார் எதிர்பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்கள் வந்து 3 கேள்வி கேட்டாங்க. யார்கிட்ட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் கஹ்ஃப்ல வருது இல்லைங்க, என்ன சொன்னாங்க, சூரத்துல் கஹ்ஃப் குகைவாசிகள் எத்தனை பேர், என்ன கேட்டாங்க, குகைவாசிகள் எத்தனை பேர், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுங்க, ரூஹ பத்தி சொல்லுங்க. இப்படி என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க, நாளைக்கு சொல்றேன். என்ன சொல்றேன்டா, நாளைக்கு சொல்றேன்டா. என்ன சொன்னாங்க, நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு வஹி வந்துச்சா, வரல. எத்தனை நாள் வஹி வரைக்கும், எத்தனை நாள் கழிச்சு வந்துச்சு, 40 நாளைக்கு வரைக்கும் என்ன வரல, வஹி வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சஃபா மலையில நின்று நான் குதிச்சிரலாம்னு நினைச்சேன்டா. ஏன், நிமிஷத்துக்கு யார் வருவா, ஜிப்ரீல் வருவார். நிமிஷத்துக்கு யார் வந்து பேசிக்கிட்டு இருப்பா, ஜிப்ரீல் வருவார் போகுவார், ஜிப்ரீல் வருவார் போகுவார். நான் நாளைக்கு சொல்றேன். ஏன் சொல்றேன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் செய்தி எடுத்துட்டு வருவாரு, இந்த சமூகத்திற்கு நான் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா என்ன வரல, செய்தி வரல. அல்லாஹ் ரொம்ப யதார்த்தமாக சொன்னான், லா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் கதன் இல்லா ஐயஷா அல்லாஹ். நாயகமே இன்ஷா அல்லாஹ்ங்கற வார்த்தையை சொல்லாம என்ன செய்யாதீங்க, நீங்க எதையும் சொல்லாதீங்கன்னு என்ன செஞ்ச, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி கொடுத்தான். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து வர்ற வஹியை என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேசிச்சாங்க. அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா. நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்து இருக்கிற உபகாரங்களிலேயே உயர்வானது என்னதுங்க, வஹீன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த வஹி மட்டும் இல்லாமல் இருக்குமே ஆனால் இந்த மனித சமூகம் என்ன செஞ்சிருந்திருப்பாங்க, உங்களை சிரமத்துக்கு ஆளாக்கி இருந்திருப்பாங்க. அது ஒன்றும் நடக்க போறது இல்லை. இருந்தாலும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையோடு சொல்றான்டா. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுத்திருக்கிற வஹி என்னது, எவ்வளவு பெருசு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்களேன். அவ்வப்போது நடக்கிற நிகழ்வுக்கு என்ன கிடைச்சிச்சுங்க, விளக்கம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்படித்தானே, ஒரு சட்டம் வரும், அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வையும் யாரை விளக்கி கொடுப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க, விளக்கி கொடுப்பான். அப்ப அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் அப்படிங்கிறது முழுவதும் வஹி, ஹதீஸ்கள் முழுவதும் வஹி. மா யன்திகு அனில் ஹவா இல்லா வஹ்யு யூஹா. ரசூலாக பேசவில்லை. யார் தான் பேசுறது, அல்லாஹ் பேசலாம். என் வஹியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் பேசினாங்க. அது சிறியதாகட்டும் பெரியதாகட்டும் அத்தனை யார் தான் அறிவிச்சு கொடுத்தா, அல்லாஹ் தஆலா தான் அறிவிச்சு கொடுத்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நிலைமையில படுத்திருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகத்தை என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு காதுல என்ன செஞ்சாங்க, ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமா நாயகம் என்ன செஞ்சாங்கங்க, அழுதாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஃபாத்திமா நாயகத்தை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு காதுல என்ன செஞ்சாங்க, ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. சொன்னாலும் ஃபாத்திமா நாயகம் என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்க. இந்த வரலாறு தெரியும் இல்ல. பக்கத்தில் இருக்கிற ஆயிஷா நாயகம் அறிவின் கருவூலம் ரசூலுல்லாஹ் இந்த சின்ன நேரத்தில் என்ன சொல்லி இருந்திருப்பாங்க ஃபாத்திமா, புரியுதுங்களா? ஏன்னா எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீனில் கால் பகுதியை ஆயிஷாவிட்டிருந்து கற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. தீனினுடைய கால் பகுதியை ரசூலுடைய மறைவுக்கு அப்புறம் சிறு வயதாக இருக்கிற ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஹதீஸுடைய பாடத்தை என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க.
இந்த கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, ரசூலுக்கு என்ன வஹி வந்திருக்கும், அதை நாம என்ன செஞ்சிருக்கோம் தெரியாம போயிட்டோம்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா நாயகத்தை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க. ஃபாத்திமா நாயகன் சொல்லவே இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்திற்கு அப்புறம் ஃபாத்திமா நாயகம் என்ன செஞ்சாங்க, விலைக்கு கொடுத்தாங்க. என்னைக்குமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு தடவை மட்டும்தான் குர்ஆனை ஓதி காண்பிப்பார். ரம்ஜான் மாசத்துல எத்தனை தடவை? ஒரு தடவை தான் என்ன செய்வார், குர்ஆன் ஓதி காண்பிப்பார். ஆனா இந்த வருஷம் 2 தடவை என்ன செஞ்சாரு, குர்ஆன் ஓதி காண்பிச்சார். அப்ப எனக்கு இதுதான் கடைசி ஆண்டு, இதுக்கப்புறம் என்ன செய்ய போறது இல்லை, என்னுடைய ஹயாத் இருக்க போறது இல்லை. இதை கேட்டு நான் என்ன செஞ்சேன், நான் அழுதேன். அடுத்து ரசூலுல்லாஹ் காதல கூப்பிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு அப்புறம் என்னை முதலாக வந்து சந்திக்க போறவர் நீங்க தானே சொன்னாங்க. அப்ப ரசூலுக்கு அப்புறம் முதல்ல வஃபாத்தாக போறது யாரு தான், ஃபாத்திமா நாயகம். அதை கேட்டு என்ன செஞ்சேன் நான், யாருக்காவது சிரிப்பு வருமாங்க? 6 மாசத்துல நீங்க மௌத்தா போறீங்கன்னா யாருக்காவது சிரிப்பு வருமா? என்னங்க என்னங்க புரியுதா இல்லைங்களா? ஹதீஸ் ஹார்ட் அட்டாக்னு ஒருத்தர் கொண்டு போய் எங்க வச்சாச்சு, ஆஸ்பத்திரியில் வச்சாச்சு. 3 மணி நேரம் தாங்கிறதே பெருசுங்க. இது சுத்தி இருக்கிறவங்க கேட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படுத்திருக்கிறவர் கேட்டா, ஏங்க படுத்திருக்கிறவர் கேட்டா என்னங்க நினைப்பாரு? 3 மணி நேரங்கிறது 2 மணி நேரத்துல கூட 3 மணி நேரங்கிறது என்னவாக ஆகலாம், 2 மணி மனுஷனுக்கு பயம், ஆஹா என்னவாகும். ஆனா இங்க ஃபாத்திமா நாயகத்துடைய காதல ரசூல் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு அப்புறம் என்னை வந்து சந்திக்க போறவர் முதல் ஆள் யார் தான், நீங்க தாண்ட வந்து அந்த முகத்துல இருந்து என்ன வந்துச்சு, சிரிப்பு வந்துச்சுண்டா அந்த ரூஹ் எவ்வளவு பெருசா இருக்கும். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்டா, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியது பேசியதா இருந்தாலும் சரி, பெரியது பேசியதாலும் அத்தனை என்னதான் வஹி. நாம மௌத்தா போறோம்னு சொல்லிட்டு நம்ம முகத்திலிருந்து சிரிப்பு தான் வரணுமே ஒழிய கவலை என்ன செஞ்சிடக்கூடாது. அச்சோ பிள்ளைங்களை வச்சிருக்கிறேனே, கடையை நடத்துறேனே, பசங்க வச்சிருக்கிறேன்னு நான் என்ன வாயணும் ஏது வாயணும் என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. நாம இருந்தாலும் இல்லைன்றாலும் நடக்க வேண்டியது பக்காவா நடக்கும். என்னதுங்க இது அசல் பாடம்ங்க, இது பக்காவா நடக்கும். நான் இருந்து தான் என் 3 பிள்ளைங்களை கரை சேர்க்கணும் கல்புல கூட நினைச்சிட தேவை. நான் ஒரு வாசித்தான், கதவு தொடர வர்ற வாட்ச்மேன், நான் போயிட்டேன்னா இன்னொரு வாட்ச்மேன் எல்லாம் என்ன செய்வான், நியமிச்சிருவான். ஏங்க எத்தனையோ பள்ளிவாசல இமாம்கள் மௌத்தா இருக்காங்க, அதுக்கான பள்ளிவாசல் அடுத்த வக்து தொழுவைக்கு ஆள் எல்லாம் இருக்கு. எத்தனையோ நிர்வாகம் இல்ல ஆள் இல்லாம இருக்கு, அடுத்த அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சிருவான். நான் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் இல்லை. அப்ப ஒரு மனுஷன் மௌத்தா போறப்ப என்ன தெரியுமா சிந்தனை வரணுங்க, என்னங்க சிந்தனை வரணும், எங்க மௌத்தா போறோங்கிற வர்றப்ப நமக்கு என்ன நினைப்பு வரும் தெரியுமா, பிலால் ரலியல்லாஹுடைய சிந்தனை தாங்க நமக்கு வரணும். தாய் மனைவி பக்கத்துல நின்று, பிலால் ரலியா மனைவி பக்கத்துல நின்று தேம்பி என்ன செஞ்சாங்களாமா, அழுதாங்க. வா ஹசனா வா ஹசனா, எனக்கு வந்த கவலையே, என் கணவர் என்ன செய்ய போறாரு, வஃபாத்தாக போறாரு. இங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா வா ஃபரஹா, எனக்கு வந்த சந்தோஷமே. இங்க ரூஹ் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது. வர்ற வார்த்தை என்னங்க, வா ஃபரஹா. பக்கத்துல இருக்கிற மனைவி கேட்டாங்க, நான் அழுகிறேன் நீங்க சிரிக்கிறீங்க, நான் அழுகிறேன் நீ சிரிக்கிறீங்க, நான் கஷ்டத்துல இருக்கிறேன் நீங்க இன்பத்துல இருக்கிறீங்க. அடப்போமா நீ அழுதுகிட்டே இரு, நான் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறேன்டா. நான் யாரை பார்க்க போறேன், இவ்வளவு நாளா ரசூலு சொன்ன அந்த பூத உடலை நான் என்ன செய்ய போறேன், நான் பார்க்க போறேன். இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன வரணுங்க, சந்தோஷம் வரணும். என்ன வரணுங்க, சந்தோஷம். நான் யாரை பார்க்க போகிறேன், இதை நினைச்சு பாருங்க. நமக்கு என்ன வராது, மௌத்தை பத்தி உண்டான 3 மணி நேரம் என்னங்க, 1 மணி நேரத்துல கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடி. என்னங்க இப்படி சொன்னா டாக்டர் என்ன சொல்லுவாரு, இவர் தாங்குவாருங்கன்னு போயிடுவாரு. என்னதுங்க இது இப்பெல்லாம் என்ன செய்யாது, போகாது என்ன செய்யும், தாங்கன்னு போயிடுவாரு. அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ரசூலுடைய அந்த வார்த்தை எல்லாமே என்னதான் வஹி. அதை தான் என்ன செய்யறாங்க, அந்த அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வைக்கிறான். நான் உங்களுக்கு செய்த உபகாரத்திலேயே உயர்வானது எதுங்க, வஹி என்று சொல்லப்படுகிற அருக்குடையாக நான் உங்களுக்கு கொடுத்தது என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான். இதற்கு அடுத்த வசனங்களையும் அல்லாஹ் தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான நிகழ்வை என்ன செய்யலாம் பேசலாம். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم.
யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நான் கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ செய்திருக்கிற ரஹ்மத்துகளையும் ஃபதுலுகளையும் ஒவ்வொரு நேரமும் உணர்ந்து வாழ்வதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நாங்கள் மூத்தாகிற போது மிக சந்தோஷமான முறையிலே நஃப்ஸே முத்துமையின்னாவாக உன்னை நாங்கள் சந்திக்கிறதுக்குண்டான உயர்ந்த தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ற உயர்வான எண்ணத்தோடு நாங்கள் வஃபாத்தாகிற சிந்தனை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இந்த கடைசி தருணத்தை ஒதுவோடும் சிறப்பானதாக ஆக்கியருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.